48ஆம் சங்கீதத்தை நாம் சற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சங்கீதம் எப்பொழுது பாடப்பட்டது, எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு சிறிய காரியத்தை சொல்லி நாம் கடந்து போவோம். யோசபாத்து ராஜாவாக இருக்கிறான். உண்மையிலேயே யோசபாத்து ஒரு நல்ல ராஜா வேத புஸ்தகத்தில். ஆனால் அந்த யோசபாத் யூதர்களுக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆகாப் இருக்கிறான். அவன் ஒரு மோசமான ஒரு துன்மார்க்கமான ராஜா. இந்த இஸ்ரவேலுடைய வம்சத்திலே நல்ல ராஜாக்களும் தீமை செய்கிற ராஜாக்களும் வந்தார்கள். அது மாதிரி யூத வம்சத்திலேயும் நல்ல ராஜாக்களும் தீமை செய்கிற ராஜாக்களும் வந்தார்கள். அதில் யோசபாத்து நல்லவன், ஆகாப் ரொம்ப மோசமான ஒரு ராஜா. இந்த காலகட்டத்திலே தேவாலயத்தை யோசபாத்து சுத்திகரித்து தேவாலயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு போய் தேவாலயத்தை அவன் புதுப்பித்து தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடுறான். இந்த சங்கீதம் முதல் 6 வசனங்களை இந்த சங்கீதத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆலயத்திலே துதி உண்டாயிருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, முதலாவது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். 2 இடம். என்ன 2 இடம்? எப்படி எழுதுறாரு? நம்முடைய நகரம், சிட்டி, அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவருடைய ஹோலி பிளேஸ்லேயும் நம்முடைய நகரத்திலேயும் கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படி சொல்றார். இப்ப அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? சபை. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம் சபை. சரி, நம்முடைய நகரம் எது? நம்முடைய சிட்டி எது? பரலோகம். நம்முடைய நகரம் பரலோகம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம் சபை. இந்த 2 இடத்திலேயும் கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். உண்மைதானே? பரலோகத்தில் என்ன வேலைங்கிறீங்க? இப்போ பரலோகத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். அப்புறம் யார் இருக்கா? ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நிறையா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. 1 2 இல்லை, கோடான கோடி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எத்தனை வெரைட்டிஸ் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே வேலை. எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லாரும் ஆண்டவரை புகழணும், போற்றணும். அதுதான் வேலை. இப்போ காப்ரியல் இருக்கிறார். என்ன வேலை பரலோகத்தில்? ஆண்டவரை அவர் நல்லா ஸ்தோத்திரிக்கணும். சேராபீன்கள் இருக்காங்க. என்ன வேலை நினைக்கிறீங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கூப்பிட்டு சொன்னார்கள். துதிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. கேருபீன்கள் இருக்காங்க, துதிக்கணும். ராபியேல், யூரியேல், அப்படி குரூப் இருக்குது. எல்லாருக்கும் துதிக்கிற வேலை தான். தனித்தனி வேலைகள் இருந்தாலும் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து செய்கிற ஒரே ஒரு தொழில் பரலோகத்தில் என்னன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ லூசிபர் படைக்கப்பட்ட பொழுது என்ன வேலை செஞ்சான்? லூசிபர் தேவனை துதிக்கணும். என்ன அவனை பூமியில் வச்சார்? பூமியில் தான் ஏதேன் தோட்டம் இருக்குது. இந்த பூமியிலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி இந்த பூமியில வைத்து பூமியை ஆளுகை செய்யும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்து இந்த பூமியிலே லூசிபரை வச்சாரு. அவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தை வைத்தார். இவன் இங்கே இருந்து கொண்டு தன்னுடைய மேல வாத்தியங்களினாலும் தன்னுடைய தம்புரு நாத சுரங்களினாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் அவனுடைய வேலை. லூசிபர்
நல்ல இசையமைப்பாளர், சரியான இசை, உடம்புல இருக்கிற ரெக்கைகளை செட்டைகளை அவன் இப்படி தூக்குனால இசை வெளியே வரும். நாதசுரத்தின் இசை, மேள வாத்தியத்தின் இசை அவனுடைய பாடியிலேயே வச்சிருந்தான். அவன் அசைஞ்சாலே மியூசிக் தான், அவன் இப்படி திரும்பினாலே மியூசிக் தான். அப்படிப்பட்ட இசைகளினாலே அவன் தேவனை துதித்து கொண்டிருந்தான். மிகாவேல் தேவனை துதித்தான், காபிரியேல் தேவனை துதித்தான். டோட்டலா பரலோகத்தில் கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார், எப்படி கனப்படுத்தப்படுகிறார் என்றால் துதியினால் கனப்படுத்தப்படுகிறார். அது அவருடைய நம்முடைய பரிசுத்த நகரம். இப்போ அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எது? சபை. தேவன் 2 இடங்களிலே வீற்றிருக்கிறார், ஒன்று பரலோகத்திலே, மற்றொன்று சபையிலே. சபையிலே தேவனுக்கு துதி உண்டாக வேண்டும். சபையிலே தேவன் கனப்படுத்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ சபையில் என்ன கர்த்தரை கனப்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியும்? அப்போ சபையில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நன்றாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி என்ன தெரியுங்களா? தேவனை நல்ல ஸ்தோத்திரத்தில் மகிமைப்படுத்தணும். அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய கீ வேர்டு. இப்போ துதி அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த வார்த்தை பைபிளில் முதல்ல எங்கே வருது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், யாக்கோபுடைய மனைவி லேயாள் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறார். ஒரு மூத்த பையனை பெற்றா ரூபன், 2வது ஒரு பையனை பெற்றெடுத்தா சிமியோன், 3வது ஒரு பையனை பெற்றெடுத்தா லேவி, 4வது ஒரு பையனை பெற்றெடுக்கிறார். யாரு? லேயாள். 4வது பெற்றெடுக்கிற பையனுக்கு பேர் என்ன தெரியுங்களா? யூதா அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்போ யூதா என்று பேர் வைக்கும் பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர் வைத்தாள். யூதான என்ன அர்த்தம்? துதின்னு அர்த்தம். யூதா கோத்திரத்து சிங்கத்தை துதிக்கும்படியாக யூதா என்ற பெயருக்கு துதி என்கிற அர்த்தத்தை அவள் சொல்லுகிறாள். அப்ப யூதா என்றால் துதி என்று அர்த்தம். அப்ப துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 76வது சங்கீதம் 1-2 படிச்சீங்கன்னா, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இப்ப இஸ்ரவேலில் நாமம் பெரியது, ஆனால் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். தேவனை எப்படி அறிய முடியும்? யூதாவில். யூதானா என்ன? துதி. துதிக்கிறவன் தேவனை அறிந்து கொள்ளுகிறான். நீங்க துதிக்கல, தேவனை அறியவே முடியாது. தேவனை அறிகிற அறிவே அவரை புகழுகிற, அவரை வாழ்த்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை துதிக்கிற துதியில் தான் இருக்கிறது. நீங்க துதிச்சா தான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க துதிக்காத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவது கிடையாது. ஆகவே இந்த 48வது சங்கீதம் தேவன் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படிங்கிற கருத்தில் முதல் 6 வசனத்தை அவர் எழுதுறார். என்ன அந்த 6 வசனம் என்ன சத்தியத்தை சொல்லுகிறது தெரியுமா? எவ்வளவு பெரிய மகத்தான கருத்துக்களை ஆண்டவர் இதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வசனம் படிங்க. வடதிசையில் உள்ள சியோன், வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சர்வ பூமியின் மகிழ்ச்சி வடபுறத்தில் இருக்கிற சியோன். சர்வ பூமியின் பூமி எங்கும் மகிழ்ச்சி உண்டாகணும் சொன்னா சியோன் என்று சொல்லுகிற தேவன் வாசமாக இருக்கிற இடம், தேவனுடைய வாசஸ்தலம். கர்த்தர் சியோனை விரும்பி
அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி தேவன் எடுத்துக்கொண்டார். யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் சீயோன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். இப்போ எருசலேமில் ஆலயம் இருக்குது, அது ஒரு வாசஸ்தலம். சாலோம் அப்படிங்கிற இடத்துல தேவனுடைய கூடாரம் இருக்குது, அது ஒரு வாசஸ்தலம். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினா, அங்கங்கே பலிபீடம் கட்டினா, பலிபீடம் கட்டின இடமெல்லாம் தேவன் இறங்கினார், ஒரு வாசஸ்தலம். இன்றைக்கி நம்ம கூடி கூடி ஜெபம் பண்ணுறோம், கூடுற இடமெல்லாம் தேவாலயம், கர்த்தர் இறங்குறாரு, அது ஒரு வாசஸ்தலம். தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு சபையுமே தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம். தேவன் அங்கே இறங்கி அசைவாடுகிறார். உலகமெங்கும் வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் வீற்றிருக்கிற இடம் சீயோன் என்றால், அந்த சீயோனில் இருக்கிற வடபுறத்தில் இருக்கிற அந்த சீயோன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம மகிழ்ச்சி எங்கே இருக்குது தெரியுமா? வடபுறத்தில் இருக்கிற சீயோனை துதிக்கிறதுல தான், சீயோனின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுல தான், சீயோனின் தேவனை கனப்படுத்துறதுல நம்ம மகிழ்ச்சி இருக்குது. இன்றைக்கி ஏன் சபை மகிழ்ச்சி அடையலை, தேவனை துதிக்கலைன்னு நான் குற்றம் சொல்லுவேன். இன்றைக்கி பாருங்கள், சபைகளில் ஆண்டவரை விடுதலையாக துதிக்கிற ஜனம் குறைவு. துதிக்க ரொம்ப வெட்கப்படுறாங்க. வாயில் ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப வெட்கப்படுறாங்க. நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? நீ எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும்? ஏங்க, தேவனை விடுதலையாய் புகழ்றதுக்கு உனக்கு வெக்கம் இருக்குமானால் நீ எப்படி தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இன்றைக்கி ஏன் சபை தேவ ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறது? ஏன் சுகம் இல்லை? ஏன் பலவீனம்? ஏன் வறுமை? ஏன் நெருக்கம்? ஏன் எதிர்ப்பு? ஏன் போராட்டம்? இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே, உதடுகளிலே தேவனை துதிக்கிற துதி விடுதலையாய் வரவில்லை. அதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. இப்போ எபிரேயர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திரம் இருக்குத, இது பலி. நீ பலி செலுத்தினாத்தானே ஆசீர்வதிக்கப்பட முடியும். பலி செலுத்தினாத்தானே விடுதலை, பலி செலுத்தினாத்தானே நன்மை. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? பலி செலுத்தி தான். அப்போ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே தேவன் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு பலியாக வைத்திருக்கிறாரே. வடபுறத்தில் இருக்கிற சீயோன் பர்வதத்தில் இருக்கிற கர்த்தரை நீ நன்றாய் ஸ்தோத்தரித்தால் சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாகும். நல்லா ஸ்தோத்தரிக்கணுங்க. நம்மால் ஸ்தோத்திரம் பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். எனக்கெல்லாம் வாய் தான் அசையும். ஸ்தோத்திரம்னு சத்தம் வராது, உதடு மட்டும் அசையும். என்ன சொல்கிறான்னே தெரியாது. நசிக்கி பிசிக்கி 4 ஸ்தோத்திரம் சொல்கிறான். நல்ல மனம் திறந்து, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், அன்பே ஸ்தோத்திரம், அடைக்கலமே ஸ்தோத்திரம், பண்பே ஸ்தோத்திரம், பாறுதலத்தின் நாயகரே ஸ்தோத்திரம், வந்தவரே ஸ்தோத்திரம், சென்றவரே ஸ்தோத்திரம், வருகின்றவரே ஸ்தோத்திரம், அன்பே அடைக்கலமே பலனே துருகமே கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மீட்டவரே ஸ்தோத்திரம், உருவாக்கினவரே ஸ்தோத்திரம், உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம், என்னை போஷித்தவரே ஸ்தோத்திரம், உடுத்துவித்தவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு அப்படியே அலையா ஸ்தோத்திர பலி வரணும். நம்மால் 1000 ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்திலே 1000 முடிச்சிடுவான். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. சொன்னது ஒன்று, கணக்கு கோடான கோடி. என்ன புத்திசாலி! நம்ம 1000 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்மையாகவே உங்கள் உதடுகள் உச்சரித்திருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் சாரால் நவ்ரோஜி அம்மையார் பாட்டு எழுதுவாங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடான கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவினுடைய அன்பை ருசிக்கணும் அப்படி எழுதுனாங்க பாட்டு. அதுக்கப்புறம் வந்த பரிசுத்தவான்கள் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே,
1000 தான் அவர் பாத்திரர். அதெல்லாம் அந்த காலத்தில் கோடான கோடி தோத்திரத்துக்கு பாத்திரர். இப்பெல்லாம் 1000 போட்டாலே போதும் அப்படின்னு எழுதுனாங்களா? இப்போ நம்ம ஆளுக பாட்டு எழுதுறது 100 ஸ்தோத்திரமே ஏசு பாத்திரரே 100ல் வந்தாங்க. இனி நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன பாட்டு எழுதும்? ஒரே ஒரு ஸ்தோத்திரம், ஒரே ஒரு ஸ்தோத்திரம், ஒரே ஒரு ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன், முடிஞ்சு கதை. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போன காலத்தில் அதிகமாக சபையில் பாடுற பாட்டு எனக்கு தெரியுங்களா? இந்த எண்ணில் அடங்காத எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் அப்படின்னா எண்ணிக்கைக்கு அடங்காத துதிகள் நம்முடைய வாயில வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஸ்தோத்தரிப்பதிலேயே எவ்வளவு சோம்பேறிகளாக இருக்கிறோம்னு பாருங்க. அடுத்தவன் என்ன சொல்லுவான்? மற்றவங்க நம்மளை பார்த்தா சிரிப்பாங்களே, நான் இப்படி வேகமாக சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணால் அது சரியா? சபையில் என் சத்தம் மட்டும் உயர்வாக ஸ்தோத்தரித்தால் அது எல்லாரும் வேடிக்கைக்குரியதாக இருக்குமே, பரியாசத்துக்குரியதாக இருக்குமே, எல்லாரும் கேலி பண்ணுவார்களே, பகடி பண்ணுவார்களே. பல யோசனை. தேவனை துதிப்பதற்கு பல யோசனைகள். இந்த வேதம் முழுவதும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. துதிக்கிற எந்த மனிதனும் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழக்கவும் இல்லை, தோற்று போகவும் இல்லை. நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். எந்த மனுஷன் துதித்தானோ வேதத்திலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்தை, ஒரு மேலான உயர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார்களே அல்லாமல் துதிக்கிறவன் குறைந்து போனதும் கிடையாது, தேய்ந்து போனது கிடையாது, ஒளிந்து போனதும் கிடையாது. வடபுறத்தில் இருக்கிற சீயோன் பர்வதம் அது வடிப்பமான ஸ்தானம், அது மகாராஜாவின் நகரம், சர்வ பூமியின் மகிழ்ச்சி அதுதான். சர்வ பூமியின் மகிழ்ச்சி, உலகம் எங்கும் இருக்கிற சபைகளின் மகிழ்ச்சி, உலகம் எங்கும் இருக்கிற விசுவாசிகளின் மகிழ்ச்சி, ஊழியர்களின் மகிழ்ச்சி சீயோன். சீயோன்னா என்ன? சீயோனே உன் தேவனை துதி. துதிதான், வேற ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கா? நான் ப்ராக்டிக்கலாக இப்போ பேசுகிறேன். வியாதிக்காக ஊரெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். இது ஒரு பழக்க தோஷம். இது பழகிட்டோம், நம்ம பழக்கத்துக்கு அடிமை. இப்போ சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதுன்னு உணர்கிறீர்களா? உங்கள் படுக்கையில் இருந்து கொண்டே ஒரு மணி நேரம் ஆண்டவருக்கு நன்றாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாருங்கள். என்னை சுகமாக்கினவரே ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பவரே ஸ்தோத்திரம், எனக்காக ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம், என்னை மீட்டு கொண்டவரே ஸ்தோத்திரம், தழும்புகளினால் ஆரோக்கியமானேன், இயேசுவின் தழும்புகளினால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளினால் சுகமானேன். அப்படி சொல்லி பாருங்களேன். ஒரு மணி நேரம் சொல்லுங்க, என்ன நடக்குன்னு பாருங்களேன். துதிங்கிறது சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. அது எல்லா ஆயுதத்தை விட பெரிய ஆயுதம். இப்போ இந்த சங்கீதத்தில் அதனுடைய மேன்மையை அவர் எப்படி விளக்குகிறார்னு பாருங்க. 3ஆம் வசனம் கவனிங்க. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அது எப்படி அறிந்து கொள்ளலாம்? துதியில தான் அறிந்து கொள்ள முடியும். யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், துதியிலே தேவன் அறியப்பட்டவர். உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை துதியின் மூலமாகத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பைபிளில். யோசுவா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம். எரியோ கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்தில் கருங்கல்ல கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எரியோ கோட்டையெல்லாம் உடைக்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி எரியோ கோட்டையை ஒட்டிக்கிட்டே இஸ்ரவேலர்கள் சுற்றி வந்தார்கள்னு நினைக்காதீங்க. எரியோ கோட்டை பக்கத்தில் அவங்க சுற்றி வர முடியாது. ஏனென்றால் மலைக்கு மேலே எரியோ கோட்டை. எரியோ கோட்டையை அடுத்து அப்படியே தாழ்வான மலைப்பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தாழ்வான பகுதியில் இருந்து மேலே ஏறி எரியோ கோட்டையை உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். எரியோ கோட்டைக்கு பக்கத்தில் போகிறதே கஷ்டம். அப்போ எரியோ கோட்டை மலைக்கு மேலே இருக்குது. அந்த எரியோ கோட்டையை சுற்றிலும் மலைகள் இப்படி தாழ்வாக இருக்குது. அதுக்கு கீழே இஸ்ரவேலர்கள் மலையவே சுற்றுறாங்க. மலையவே சுற்றி என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் தான் பண்ணாங்க. ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த கோட்டை உள்பக்கமாக விழாமல் கோட்டை வெளிப்பக்கமாக விழுகிறது. கற்பனை பண்ணி பார்க்கணும். கோட்டை வெளிப்பக்கமாக விழும் பொழுது என்ன நடக்கும்? பெரிய பெரிய கல் கோட்டையில். அப்போ கோட்டை வெளிப்பக்கமாக விழுந்தா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? படிக்கட்டு மாதிரி அந்த தாழ்வான மலை பகுதியிலே அந்த எரியோ கோட்டையினுடைய கற்கள் படிக்கட்டுகளாக விழுந்து விட்டது. இப்போ மலைக்கு கீழே சுற்றினாங்கல்ல இஸ்ரவேலர்கள், அந்த கல்லுக்கு மேலே கால் வைத்து படிக்கட்டில் ஏறி போய் எரியோ கோட்டைக்கு உள்ளே போயிட்டாங்க. இப்போ எரியோ கோட்டைக்குள்ளே போகிறதுக்கே எரியோவின் மதில்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு படிக்கட்டுகளாகவே மாறினது. அவரவர் தங்களுக்கு நேராக உள்ளே போனார்கள்னு பைபிளில் இருக்குது, 20ஆம் வசனம். அப்போ அவரவர் தங்களுக்கு நேராக உள்ளே போனாங்கன்னா என்ன அர்த்தம்? கோட்டை மல்லாக்க விழுந்தது எல்லா இடத்துலையும். சுற்றி இருக்கிற இஸ்ரவேலர்கள் அப்படியே உள்ளே போய் பட்டணத்தை பிடித்தார்கள். இது எதில் நடந்தது? ஆயுதத்தினாலையா? இல்லை. அறிவினாலையா? இல்லை. தேவனை துதிக்கிற துதியினால நடந்தது. சரி, யோசபாத்தின் காலத்தில் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போனால் இந்த யூதர்களை 2 பக்கமும் எதிரிகள் மடக்கிட்டாங்க. முன்னாடியும் ஆர்மி, பின்னாடியும் ஆர்மி. இப்போ யூத ஜனங்கள் இடையிலே மாட்டிக்கொண்டார்கள். இப்போ என்ன, அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு? எப்படி தேவன் உயர்ந்த அடைக்கலம்? என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பைபிள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. யூதர்கள் முன்பும் பின்பும் பார்க்கும் பொழுது சத்துருக்களால் யூதர்களை சுற்றிலும் சத்துருக்கள். அப்பொழுது யூத ஜனம் துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் யூதர்களுக்கு முன்பாக சத்துருக்களை பின்னிட்டு ஓட பண்ணினார். துதி செய்ய தொடங்கின பொழுது யூதர்களின் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடினார்கள். எனக்கு புரியாத ஒரு விஷயம். துதி செய்ய தொடங்கின பொழுது என்ன? வாயில் சத்தம் தானே வரும் துதி. இந்த சத்தம் வந்த உடனே எப்படி சத்துருக்கள் ஓடுவார்கள்? ஏதோ பாம்பு சத்தம் வந்தால் ஓடலாம், துப்பாக்கி சத்தம் வந்தால் ஓடலாம், இல்லை அணுகுண்டு சத்தம் வந்தால் ஓடலாம். துதி சத்தத்தில் எப்படி ஓடுகிறார்கள்? துதியினுடைய சப்தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் பாம்பினுடைய சத்தத்தை விட அதிவல்லமையுள்ள சப்தம் துதியின் சப்தம். அதனால தான் சத்துருக்கள் பயந்து ஓடினார்கள். இப்போ இதுதான் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த வசனம் கவனிங்க. சங்கீதம் 48 4ஆம் வசனம் கவனிங்க. இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு, இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள், ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது, அவர்கள் அதை கண்டபோது, அவர்கள் அதை கண்டபோது, ராஜாக்கள் எல்லாம் இந்த யூத ஜனத்தை அப்படியே சூழ்ந்து கூடிக்கிட்டாங்க யோசபாத்து காலத்தில். இப்போ எல்லா ராஜாக்களும் இந்த யூத ஆர்மியை வளைத்து கொண்டது.
இப்ப எல்லா ராஜாக்களும் இந்த யூதர்களிடத்தில் அதை கண்ட பொழுது, எதை கண்ட பொழுது என்றால் யூதர்கள் துதிக்கிற துதியை அவர்கள் கண்டபோது. வேற ஒன்றும் யூதர்களிடத்தில் பெரிய ஆயுதத்தெல்லாம் பார்க்கல, இல்லை அங்கே ஒன்றும் பயங்கரமான மனுஷனை பார்க்கல, அங்கே ஒன்றும் பெரிய பெரிய பீரங்கிகளை பார்க்கல. எல்லா ராஜாக்களும் அதை கண்டபோது, இப்ப என்ன எழுதியிருக்கு? அதை கண்ட பொழுது பிரமித்து கலங்கி விரைந்து என்ன செய்தார்களாம்? ஓடினார்கள். ஒருத்தன் துதி செய்யறத ராஜாக்கள் பார்த்து ஓடுறான்னு பைபிள் எழுதியிருக்குங்க. இதெல்லாம் கற்பனையா? நடந்தது. ஏங்க துதிக்கு ராஜாக்கள் பயந்து ஓடுவார்களா? இப்ப நமக்கு எதிராக இருக்கிறது எந்த ராஜாக்கள்? எந்த நாட்டை ஆளுகிற ராஜாக்கள் நமக்கு எதிரியே கிடையாது. இந்த உலகத்தையே கையில் வச்சிருக்கிற லூசிபருடைய அரசாங்கம் தான் சபைக்கு எதிர். அப்ப லூசிபருக்கு ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், மேன்மக்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்களெல்லாம் சூழ்ந்து கொண்டு சபையை பார்க்கும் பொழுது சபையிலே அவர்கள் எதை பார்க்க வேண்டும்? துதியை பார்க்க வேண்டும். துதியை அவர்கள் பார்த்தால் அவர்கள் பயந்து நடுங்கி விரைந்து ஓடுவார்கள். அப்படி ஓடி இருக்காங்களா? ஓடி இருக்கிறாங்க. சாத்தானே துதியை கண்டு பயந்து ஓடுவான்னு பைபிள் வசனம் இருக்கு பாருங்க. 149 சங்கீதத்துக்கு போங்க. 149வது சங்கீதத்துக்கு உங்கள் கவனம் திருப்பப்படட்டும். வாசிங்க பார்ப்போம். 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கனம் அவர்களுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உள்ளது.